الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأفضل الصلاة وأتم التسليم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில முன் அறிவிப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன் அறிவிப்புகள் எதிர்காலத்தில் பிற்காலத்தில் நடக்க இருக்கும் சில விஷயங்களை முன்னரே ரசூல் அவர்கள் அறிவித்து அதற்குரிய நேரம் வரும் பொழுது ரசூல் அவர்கள் சொன்னது போல் அவ்வாறு எப்படி அது நிகழ்ந்தது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை தூதர் என்பதற்கான ஒரு சான்று, ஒரு அத்தாட்சி, ஒரு ஆதாரம் என்று சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்த்தோம். அந்த வரிசையில் இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் அறிவிப்பாக சொன்ன சில முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றிகள், இதை குறித்து சில உதாரணங்களை பார்க்கலாம். அன்பானவர்களே, மக்கா வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மக்காவில் இருந்த சமயத்தில் அங்கு மக்கா மாநகரத்தில் முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக தான் இருந்தார்கள். எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது. முஷ்ரிக்கீன்கள், மக்கத்து காஃபிர்கள் என்னதான் துன்புறுத்தினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாக இருங்கள் என்றுதான் அவர்களுக்கு உபதேசம் செய்தான். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மக்கத்து வாழ்க்கையில் அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய அரசாங்கம் அல்லது மிகப்பெரிய ஆட்சி சாம்ராஜ்யம்தான் ரோமானிய பேரரசு, ரோமன் எம்பையர். மிகப்பெரிய ஒரு ஆட்சி. ஏறக்குறைய அவர்கள் ஆட்சி செய்த காலம் என்று பார்த்தால் 1500 வருடங்கள் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். 1500 வருடங்கள் ஆட்சி செய்த ஒரு சாம்ராஜ்யம் தான் இந்த ரோமானிய பேரரசு, ரோமன் எம்பையர். ஆக அவர்களுக்கும் அந்த காலத்தில் இருந்த இன்னொரு சூப்பர் பவர் தான் ஈரான் நாடு. பாரசீகம் என்று சொல்வார்கள். ஈரான், பெர்ஷியா எல்லாமே ஒன்று தான். ஆக பாரசீக சாம்ராஜ்யமும் அந்த காலத்தில் பெரிய ஒரு சூப்பர் பவராக இருந்தது. இந்த இரண்டு அரசுகளுக்கு மத்தியில், ஆட்சிகளுக்கு மத்தியில் போர் நடந்தது. எப்போது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் மக்கா வாழ்க்கையில் இஸ்லாத்தின்பால் மக்களை அழைப்பது, அந்த பாதையில் வரக்கூடிய துன்பங்களை பொறுத்து கொள்வது என்று போய் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த இரண்டு சாம்ராஜ்யங்களுக்கு மத்தியிலும் ஒரு பெரிய போர் நடந்தது. அதில் பாரசீக நாடு ஜெயித்து விட்டது, அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. அப்போது மக்கத்து காஃபிர்கள் சந்தோஷப்பட்டார்கள். மக்கத்து காஃபிர்கள் அதை கொண்டாடினார்கள், சந்தோஷப்பட்டார்கள். இதில் அவர்கள் சந்தோஷப்பட என்ன இருக்கிறது என்று கேட்டால், ரோமானிய அரசு வேதம் வழங்கப்பட்டவர்கள் செய்யக்கூடிய ஆட்சி. வேதம் வழங்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள், ரோமானிய பேரரசு. அதே நேரத்தில் இந்த பாரசீகம் என்பது, ஈரான் நாட்டில் இருந்த அந்த ஆட்சி என்பது மஜூசியர்கள், நெருப்பு வணங்கிகள் செய்து வந்த ஒரு ஆட்சியாக இருந்தது. ஆக இது முஷ்ரிக்கீன்கள் செய்யக்கூடிய ஆட்சி. ரோமானிய அரசு என்பது அஹ்லுல் கிதாப், வேதம் வழங்கப்பட்டவர்கள் செய்து வந்த ஆட்சி. ஆக வேதம் வழங்கப்பட்டவர்கள் மீது மஜூசியர்கள், நெருப்பு வணங்கிகள், முஷ்ரிக்கீன்கள் வெற்றி பெற்றதும் முஷ்ரிக்கீன்கள், மக்கத்து காஃபிர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இங்கும் முஹம்மது அவருடைய தோழர்கள் வேதம் வழங்கப்பட்டவர்களாக தன்னை சொல்கிறார்கள். ஆக இவர்களும் நம் கையால் எப்போதும் தோல்விதான் அடைவார்கள். நம்மை போன்ற முஷ்ரிக்கீன்கள், அங்கு மஜூசியர்கள் ரோமானிய அரசு மீது, வேதம் வழங்கப்பட்டவர்கள் மீது வெற்றி கொண்டார்கள். அதேபோல் தான் மக்காவிலும் எப்போதும் நடக்கும் என்று ஏதோ ஒரு விதத்தில் நினைச்சார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அந்த சமயத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரூம் அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களை இறக்கி வைத்தான். அந்த வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினான், அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம். அலிஃப் லாம் மீம், ரோம் தோத்துவிட்டது. ரோமானிய பேரரசு ஈரான் கையால் தோல்வி அடைந்து விட்டது. குலிபத்திர் ரூம் ஃபி அத்னல் அர்தி வஹும் மின் பஅதி கலபிஹிம் சயக்லிபூன். இவ்வாறு ஈரான் கையால், பாரசீகத்தின் கையால் தோத்து போன பிறகு சில வருடங்களில் மீண்டும் ரோமானிய அரசு ஜெயிக்கும். அந்த நாள், அவர்கள் ஜெயிக்கக்கூடிய அந்த நாள், இறை விசுவாசிகள் சந்தோஷப்படுவார்கள். இன்று நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். ஈரானுடைய வெற்றியை அடிப்படையாக கொண்டு
ஆனால் இன்னும் சில வருடங்களில் தோல்விக்கு பிறகு மீண்டும் ரோமானிய அரசு ஜெயிக்கும், அப்போது இறை விசுவாசிகள் சந்தோஷப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கி வைத்தான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். ஆக இது குர்ஆனுடைய வசனம். ஆனால் ரசூல் வாயிலாக வந்த காரணத்தினால் ரசூல் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு என்று நாம் இதை சொல்லலாம். ஆக இந்த வசனங்கள் இறங்கிய பிறகு சில மக்கத்து காஃபிர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், என்ன உங்களை போன்ற அஹ்லுல் கிதாப் வேதம் வழங்கப்பட்டவர்கள் ரோமானிய பேரரசு தோற்று விட்டார்களே, நம்மை போன்ற முஷ்ரிக்கீன்கள் மஜூசியர்கள் பாரசீக நாட்டு மக்கள் ஜெயித்து விட்டார்களே என்று சொல்ல அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இன்னும் சில வருடங்களில் ரோமானிய பேரரசு ஜெயிக்கும், ஈரான் படுதோல்வி அடையும் என்று சொல்ல, எத்தனை வருடங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று சொல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வருடங்கள் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்திய காரணத்தினால் 5 வருடம், அநேகமாக ஒரு 5 வருடம் என்று சொன்னார்கள். 5 வருடம் போன பிறகு இன்னும் ரோமானிய அரசு ஜெயித்ததாக எந்த ஒரு தகவலும் வரவில்லை. மீண்டும் அந்த முஷ்ரிக்கீன்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், என்ன 5 வருடங்கள் என்று சொன்னீர்களே, இன்னும் ஜெயிப்பது போல் இன்னும் தகவல் வரவில்லை என்று சொல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலிடத்தில் வந்து இந்த விஷயத்தை சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஏன் 5 வருடம் என்று சொன்னீர்கள், 10 வருடங்களை விட குறைவான காலகட்டம் என்று சொல்ல வேண்டியது தானே. ஏனெனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பயன்படுத்திய வார்த்தை அரபி வார்த்தை ஃபி பிதுஇ சினீன். பிது என்று சொன்னால் 1 to 10 வரை, அந்த வார்த்தை 1 to 10. இதே வார்த்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே பயன்படுத்துவார்கள். அல் ஈமானு பிதுஉ வ சப்உன ஷுஅபா, ஈமானுக்கு 70க்கு மேற்பட்ட கிளைகள் உண்டு. ஆக 70 முதல் 79 வரை. ஆக பிது என்று சொன்னால் 1 முதல் 9, 10க்கு குறைவான காலகட்டம். ஆக அந்த வார்த்தையை வைத்து ரசூல் அவர்கள் சொன்னார்கள், 5 என்று ஏன் சொன்னீர்கள், 10 வருடங்களை விட குறைவான காலகட்டத்தில் என்று சொல்லுங்கள். ஆக இன்னும் ஒரு 4 வருடங்கள் கூட்டிக் கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல அபூபக்கர் போய் முஷ்ரிக்கின் இடத்தில் இதை சொன்னார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல் அல்லாஹ் குர்ஆனில் அந்த வார்த்தை பயன்படுத்தியது போல் தோல்வி அடைந்து 9 வருடங்களுக்குள் அவர்கள் மீண்டும் ஜெயித்து விட்டார்கள். எப்போது சரியாக ரோமானிய அந்த பேரரசு ஜெயித்தது என்று சொன்னால், இந்த சம்பவம் எல்லாம் நடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்து விட்டார்கள். அடுத்த 1-2 வருடங்களிலே ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்த பிறகு 2ஆம் வருடம் பத்ர் போர் நடந்தது. பத்ர் போரில் முஸ்லிம்கள் வெற்றி கொண்ட அதே காலத்தில்தான் சரியாக அங்கு ரோமானிய அரசு ஈரான் நாட்டை தோல்வி கொடுத்தது என்பதாக தகவல் வந்தது. ஆக அந்த நாள் முஸ்லிம்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று ஹதீஸிலே நாம் இந்த தகவலை பார்க்கிறோம். திர்மிதியில் அதேபோல் நசையில் இந்த தகவல் ஆதாரபூர்வமான வழியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக இப்படி அன்பானவர்களே, ரோமானிய அரசு 10 வருடங்களுக்கு குறைவான காலகட்டத்தில் ஜெயிக்கும் என்று அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க அதே போல்தான் வரலாறு அந்த விஷயத்தை கண்கூடாக கண்டது என்பதை பார்க்கிறோம். இது குர்ஆனுடைய வார்த்தை, சத்திய வார்த்தை. அதை மக்களுக்கு ஓதி காண்பித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் உண்மையை மாத்திரம் அவர் சொல்வார், அது நிச்சயமாக உண்மையாகவே நிகழும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று. அதே போல முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றி, இது முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றி கிடையாது, ஆனால் ஒரு விதத்தில் முஸ்லிம்களுடைய சந்தோஷம். முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றி தொடர்பாக ரசூல் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு என்று பார்த்தால், அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த பிறகு ஹிஜ்ரி 6 அநேகமாக ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அகல் போர் என்று ஒரு போர் நடந்தது. அந்த போருக்கு 2 பெயர்கள் உண்டு. ஒரு பெயர் அஹ்ஸாப் போர், இன்னொரு பேர் தான் ஹந்தக் போர். ஹந்தக் என்று சொன்னால் தமிழில் அகல். அந்த போருக்கு ஏன் அந்த பெயர் வந்தது, நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். பெரிய ஒரு கூட்டம், பனு நதீர் என்கிற யூதர்களுடைய ஒரு கோத்திரம், அவர்கள் மக்காவுக்கு போய் மக்கத்து காஃபிர்களை தூண்டி, குறைஷியர்களை, இன்ன பல கோத்திரங்களை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு 4-5 கூட்டங்கள் சேர்ந்து மதீனாவை நோக்கி படையெடுத்து வந்தார்கள். அதற்காக தான் அந்த போருக்கு பேர் அஹ்ஸாப், கஸ்வத்துல் அஹ்ஸாப். அஹ்ஸாப் என்று சொன்னால் கூட்டங்கள் என்று அர்த்தம். பனு நதீர் யூதர்கள், குறைஷியர்கள், இன்னும் 2-3 கோத்திரங்கள் என்று 4-5 கூட்டங்கள் சேர்ந்து மதீனாவை நோக்கி படையெடுத்து வந்தார்கள். அதற்காக அதுக்கு பெயர் அஹ்ஸாப் போர். அதே போல அதற்கு அகல் போர், ஹந்தக் போர் என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால்,
ஒரு 10,000 பேர், சில அறிவிப்புகளில் அநேகமாக 25,000 பேர் மதீனாவை நோக்கி வந்ததாக தகவல்கள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவை அழைத்து சொன்னார்கள், பெரிய ஒரு கூட்டம் மதீனாவை நோக்கி நம்மை எதிர்ப்பதற்காக, போர் புரிவதற்காக வந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்யலாம்? அப்போதுதான் சல்மான் ஃபார்சி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை தந்தார்கள். எங்கள் பக்கம், அதாவது ஈரான் நாட்டிலே, பாரசீகத்திலே பெரிய ஒரு கூட்டம் வரும் பொழுது நாம் என்ன செய்வோம் என்றால், ஊரை சுற்றி ஒரு பெரிய அகலை தோண்டி விடுவோம். அவர்கள் நம்மை, அந்த படை நம்மை நெருங்காத விதத்திலே பெரிய அகல் ஒன்றை தோண்டுவோம். அப்படி ஏதாவது செய்யலாமா என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார்கள். சரி, இப்போது மதீனாவில் யாராவது படையெடுத்து வந்தால் மதீனாவுடைய 4 திசைகளில் இருந்தும் என்ன செய்ய முடியாது, உள்ளே வர முடியாது. 2 புறம் மலை இருக்கும், மலை ஏறி எல்லாம் இறங்குவது சாத்தியமில்லை. ஒரு பக்கம் மரங்கள் இருக்கும், காடு போன்ற விஷயங்கள் இருக்கும், உள்ளே வர முடியாது. ஒரு திசையிலிருந்து தான் படையெடுத்து வர முடியும். அந்த ஒரு பகுதியை மாத்திரம் என்ன செய்தார்கள், பெரிய அகல், பல கிலோமீட்டர்கள் அகல் தோண்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம். அதுவும் மக்காவிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அந்த கூட்டம் மதீனா வந்தடையும் நாளுக்கு முன்பாக ஒரு 10 நாட்களுக்குள் தோண்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம். கடுமையான குளிர்காலம், அந்த நாட்களில் பஞ்சமும் இருந்தது. பசி பட்டினியாக சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து என்ன செய்தார்கள், அந்த பள்ளத்தை, அந்த அகலை தோண்டக்கூடிய பணிகளில் ஈடுபட்டார்கள். அந்த நேரத்தில் பல சவால்கள் ஏற்கனவே இருந்தது. குறுகிய காலம், அதே போல கடுமையான குளிர்காலம், பஞ்சம், பசியோடு வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம். இதற்கு மத்தியில் இன்னொரு பெரிய சவால் என்ன வந்தது என்றால், அகல் தோண்டும் பொழுது பெரிய ஒரு பாறை வந்து விட்டது. பெரிய ஒரு பாறை. அந்த பாறையை உடைக்காமல் விட்டுவிட்டால் என்ன செய்வார்கள் எதிரிகள், கீழே இறங்கி அந்த பாறை வழியாக மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை எப்படி விட முடியாது. ஆனால் அவ்வளவு பெரிய பாறை எப்படி உடைப்பது? அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்து ஓங்கி ஒரு முறை அடித்தார்கள். அந்த ஒரு அடியில் பிஸ்மில்லா என்று சொல்லி ஓங்கி அடித்ததும் அந்த பாறையின் 3இல் ஒரு பகுதி உடைந்து விட்டது, தூள் தூளாகிவிட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஷாம் நாட்டின் சாவிகளை கொடுத்து விட்டான். என்ன அர்த்தம்? கூடிய சீக்கிரம் முஸ்லிம்களுக்கு ஷாம் நாடு கிடைத்துவிடும். ஷாம் நாட்டை முஸ்லிம்கள் கைப்பற்றிக் கொள்வார்கள். அல்லாஹ் எனக்கு ஷாம் நாட்டின் சாவிகளை கொடுத்து விட்டான். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் என்ன செய்தார்கள், பிஸ்மில்லா என்று சொல்லி 2வது முறை ஓங்கி அடித்தார்கள். அடித்ததும் அந்த பாறையின் இன்னொரு 3இல் ஒரு பகுதி தூள் தூளாகிவிட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஅதீது மஃபாத்திஹ ஃபாரிஸ், அல்லாஹ் பாரசீகத்தின், ஈரான் நாட்டின் சாவிகளையும் எனக்கு கொடுத்து விட்டான். அதாவது முஸ்லிம்கள் ஈரான் நாட்டை முயற்சிவார்கள், கூடிய சீக்கிரம் கைப்பற்றிக் கொள்வார்கள். அடுத்து 3வது தடவை மிஞ்சிருந்த அந்த பாறையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓங்கி அடித்ததும் அந்த ஒட்டுமொத்த பாறையே தூள் தூளாகிவிட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு யமன் நாட்டின் சாவிகளையும் கொடுத்து விட்டான். சனா நகரத்தை நான் பார்க்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். இது எப்போது நடந்த சம்பவம்? ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள். அந்த நேரத்திலே மதீனாவில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்கள், இவர்கள் யமன் நாட்டையும் ஷாம் நாட்டையும் ஈரான் நாட்டையும் கைப்பற்றி கொள்வார்களா என்று மக்களிடத்தில் கேட்டால் யாரும் என்ன சொல்ல மாட்டார்கள். இவர்கள் எப்படி, அந்த சூப்பர் பவர் ரோம் நாட்டு உடைய ஆட்சி தான் ஷாம் நாட்டில் இருந்தது. ரோமானிய பேரரசின் ஆட்சி தான் ஷாம் நாட்டில் இருந்தது. அதே போல ஈரான் நாடு என்பது அதுவும் பெரிய சூப்பர் பவர் தான். அந்த காலத்தில் அவர்களுடைய ஆட்சி தான் அநேகமாக யமனில் இருந்தது, அல்லது ஹபஷாவின் ஆட்சி இருந்தது யமன் நாட்டிலே. எல்லாமே பெரிய பெரிய பல நூற்றாண்டுகளாக ஆட்சி செய்து வந்த சாம்ராஜ்யம் இது எல்லாமே. அப்படிப்பட்ட மக்களை எதிர்த்து மதீனாவில் இருக்கக்கூடிய சில 1000 முஸ்லிம்கள் அதை கைப்பற்றி கொள்வார்களா என்று சொன்னால் யாரிடத்தில் கேட்டாலும் அதை அவர்கள் உண்மைப்படுத்த மாட்டார்கள். இது சாத்தியமே கிடையாது, இம்பாசிபிள் என்று தான் நினைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ரசூல் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், படிப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை உண்மைப்படுத்தி காட்டினான். ஆக இந்த 3 நாடுகள், ஷாம், ஈரான், யமன், இந்த 3இல் யமன் நாடு முதலாவதாக வெற்றி கொள்ளப்பட்டது. எப்போது என்று சொன்னால் ரசூலுடைய ஹயாத்திலேயே 6ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ரசூல் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். 7, 8, 9, 10ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் ஒரு படையை யமன் நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கமாண்டராக, போர் தளபதியாக இருந்து
படையெடுத்து யமன் நாட்டுக்கு சென்றார். போன பிறகு மகத்தான வெற்றி கிடைத்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதி யமன் நாட்டை அல்ஹம்துலில்லாஹ் கைப்பற்றி விட்டோம் என்று தகவலை சொன்னார்கள். அந்த லெட்டர் வந்தபோதுதான் யமன் நாடு முஸ்லிம்களுடைய ஆட்சியில் வந்துவிட்டது என்கிற அந்த நற்செய்தியை கேட்டபோதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சஜ்தத்து ஷுக்குர் செய்தார்கள், உடனே சஜிதாவில் விழுந்தார்கள். ஆகவேதான் அன்பானவர்களே, ஒரு நற்செய்தி நமக்கு கிடைத்தால், அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மையை கொடுத்தாலும் சரி, அல்லது ஒரு ஆபத்தை பேராபத்தை விட்டு நம்மை காப்பாற்றி விட்டாலும் சரி, ஷுக்குருக்கான தொழுகை என்கிற எந்த ஒரு தொழுகையும் ரசூல் அவர்கள் நமக்கு காட்டித்தரவில்லை. ஷுக்குருக்கான சஜிதா செய்வது தான் என்னது, நபி வழி. ஆக யமன் நாட்டை கைப்பற்றி கொண்டோம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடிதம் வந்து சேர்ந்ததும், அந்த தகவலை கேட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சஜிதத்து ஷுக்குர் செய்தார்கள். ஆக ஒரே ஒரு சஜிதா செய்தால் போதுமானது. அதற்கு ஹிப்லா முன்னோக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அதற்கு முறையான ஆடை அணிய வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த நிலையில் இருக்கிறோமோ தகவலை கேட்டதும் உடனே சஜிதாவில் விழுந்து விடுவது, இதுதான் சஜிதத்து ஷுக்குர். அதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த பிறகு முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதே யமன் நாட்டுக்கு அமீராக மற்றும் முஅல்லிம், மார்க்க கல்வியை அங்குள்ள மக்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆசிரியராக யமன் நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் அவர்களை பார்த்து சொன்னார்கள், முஆதே, நீங்கள் யமன் நாட்டிலே வேதம் வழங்கப்பட்ட மக்களை சந்திப்பீர்கள். அவர்களை சந்தித்தால் முதலாவது அந்த மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டிய விஷயம்தான் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை சொல்லுங்கள். அதை அவர்கள் ஏற்று ஏகத்துவ கொள்கையை நோக்கி அவர்கள் வந்துவிட்டால், இரண்டாவதாக அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது ஒரு இரவு பகலில் ஒரு நாளில் 5 வேளை தொழுகையை விதியாக்கியிருக்கிறான். இதையும் அவர்கள் ஏற்று தொழ ஆரம்பித்து விட்டால், மூன்றாவதாக அவர்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கிறான். உங்களில் உள்ள பணக்காரர்களிடமிருந்து அந்த ஜக்காத் பெறப்பட்டு உங்களில் உள்ள ஏழைகளுக்கு அது வழங்கப்படும் என்று சொல்லுங்கள். அதுபோக பொருளாதாரத்தின் 5இல் 1 பகுதி அல்லாஹ்வுக்காக தர வேண்டும் என்பதையும் நீங்கள் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் யமன் நாட்டுக்கு அனுப்பி வைத்தார். சரி, அடுத்ததாக ஷாம் நாடு மற்றும் ஃபாரிஸ், ஈரான் நாடு, இந்த இரண்டும் அந்த காலத்தில் இருந்த சூப்பர் பவர். அதை எதிர்கொண்டு அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பல பகுதிகளை, பல நாடுகளை கைப்பற்றி கொள்வது என்பது மிக பெரிய ஒரு காரியம், மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை முஸ்லிம்கள் செய்வார்களா? அரபு நாட்டில் உள்ள அவர்களிடத்தில் பெரிய ஆர்மி என்பது கிடையாது, பெரிய டெக்னாலஜி எதுவும் கிடையாது, அந்த காலத்தில் இருந்த டெக்னாலஜி கூட கிடையாது, ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு படையும் கிடையாது. இப்போதுதான் ஒரு ஆரம்பம். இருந்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் சொன்ன அந்த முன்னறிப்பை உண்மை என நிகழ்த்தி காட்டினான். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆன பிறகு அபூபக்கருடைய ஆட்சி காலம் 2 வருடம், அடுத்து உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி காலம் 10 வருடம், ஏறக்குறைய ஒரு 15 வருடங்களுடைய இடைவெளிதான். அதற்குள் உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி காலத்தில் ஈரான் நாட்டையும் முழுவதுமாக கைப்பற்றி கொண்டார்கள். பெரிய பெரிய போர் நடந்தது. காதிசியா போர் எல்லாம் நடந்தது, நஹாவந்த் போர் எல்லாம் நடந்தது. இந்த போர்களுக்கு பிறகு ஈரான் நாட்டையும் ஷாம் நாட்டையும் பைத்துல் மக்திஸையும் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் கைப்பற்றி கொண்டார்கள். ஆக அன்பானவர்களே, யாராவது எதிர்காலத்தை குறித்து பேசினால், ஜோசியக்காரர்களும் பேசுவார்களா இல்லையா? கொரோனா காலத்திலும் நாம் தொலைக்காட்சியில் பார்த்திருப்போம். பல பேர் இஷ்டத்துக்கு உட்கார்ந்து நினைச்சுகிறார்கள். டிவியில் உட்கார்ந்து பேட்டி கொடுக்கும் பொழுது நியூஸிலே பல முன்னறிவிப்புகள் என்னென்னவோ சொல்வார்கள். ஆனால் எல்லாமே அப்படியே பொய்யாக மாறுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆக இதுதான் என்னது, ஜோசியக்காரர்களுடைய நிலை. அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு என்று சொன்னால் சொல்லக்கூடிய எல்லாமே பொய்யாக ஆகும் இல்லையா? சொன்ன சில விஷயங்கள் நிகழும், ஆனால் அது அவர்கள் நிகழும் என்று தெரிந்து சொன்னது கிடையாது. சில பொதுவான வார்த்தைகள் சொல்வார்கள். சில ஒரு 6 மாதம் கஷ்டம் இருக்கும், 6 மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல காலம் பிறக்கும் என்று பொதுவான சில வார்த்தைகள் சொல்வார்கள். 6 மாதத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் அவர்கள் சொன்னது உண்மை என்று மக்கள் நினைப்பார்கள். ஆக பொதுவாக சில வார்த்தைகளை சொல்லி நினைச்சுவார்கள், ஏதோ சொல்வார்கள், அதில் சில விஷயங்கள் உண்மையாக நடப்பது போல் மக்கள் பார்ப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு எல்லாமே என்னது? ஏதோ 1-2 முன்னறிவிப்பு கிடையாது, நூற்றுக்கணக்கான முன்னறிவிப்பு. அதுவும் பொதுவான வார்த்தைகள் கிடையாது. ஃபாரிஸை கைப்பற்றுவோம், ஷாம் நாட்டை கைப்பற்றுவோம், யமன் நாட்டை கைப்பற்றுவோம், உமர் பின் ஹத்தாப் ஷஹீதாவார், உஸ்மான் பின் அஃபான் ஷஹாதத்துடைய மரணத்தை தான் அடைவார் என்று மிக சரியாக நேரடியாக சொன்ன முன்னறிவிப்புகள்.
அத்தனை முன்னறிவிப்புகளும் ஒரு விஷயம் விடாமல் அத்தனை முன்னறிவிப்புகளும் அப்படியே உண்மையாக நிகழ்ந்தது என்று சொன்னால் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உண்மை தூதர். மேலும் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பு ஹதீஸ் வடிவத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறதே, அந்த ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் உண்மையில் ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் தான். அது ரசூல் சொன்ன வார்த்தை தான் என்பதற்கான சான்றாகும். ரசூல் மீது நமக்கு ஏற்கனவே நம்பிக்கை உண்டு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ரசூல் சொன்னதாக வரக்கூடிய அந்த ஹதீஸுகள் அதுவும் சஹீஹான ஹதீஸு தான். ஹதீஸுகள் உண்மையில் பாதுகாக்கப்பட்டவை என்பதற்கான ஒரு சான்றாகவும் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்கிற பெயரில் பாதுகாக்கப்பட்ட முறையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸுகளை, அது ரசூலுடைய பொன்மொழிகள், ரசூலுடைய ஹதீஸுகள் என்கிற விதத்தில் நம்பிக்கை கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அதை பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபீகையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்குவானாக. ஆமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.